ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்குள்ளே போகிறதுக்கு கம்பமெட்டு, குமிளிமெட்டு, போடிமெட்டு இது இல்லாமல் 4வது ஒரு பாதை இருக்குன்னு சொல்லியிருப்போம். அந்த பாதைக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவாரத்து பக்கத்துல இருக்க மீனாட்சிபுரம் அப்படின்ற ஊருக்கு மேலதான். இந்த வீடியோல பாக்குறீங்கல்ல, இதான் அந்த பாதை. இந்த பாதை பேர் பாத்தீங்கன்னா சாக்குளத்து மெட்டு அப்படி சொல்லுவாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்திருக்கு இந்த பாதை. போக்குவரத்து எல்லாமே நடந்திருக்கு. பஸ், காரு, வேனு எல்லாமே போயிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சில காரணங்களால தமிழ்நாடு அரசாங்கமும் கேரளா அரசாங்கமும் சேர்ந்து இதுக்கு தடை வச்சிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேரளா கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த பார்க்குறீங்கல்ல, இந்த மலைக்கு பின்னாடி தான் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது தேனி டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த எம்பிகளும் ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த பாதையை மறுபடியும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. இதை கொண்டு வர மூலமா பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி உடும்பஞ்சோலன்ற ஏரியா இருக்குது. நிறைய எஸ்டேட் பகுதிகள் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, உடும்பஞ்சோல இந்த ஏரியாவுக்குலாம் போகிறதுக்கு கம்பமெட்டு இல்லைன்னா போடிமெட்டு வழியாக வர வேண்டியது இருக்குது. பயண தூரமும் கூடுதலாக இருக்குது. இந்த பாதையை மறுபடியும் வழக்கத்துக்கு கொண்டு வர மூலமா போக்குவரத்துக்குண்டான நெரிசலும் குறையும், பாதையோட கிலோமீட்டரும் கம்மியாகும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த பாதையை மையமா வச்சு 2014 ஒரு அருமையான திரைப்படம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது அந்த படம். மும்பையை சேர்ந்த லெனின் பாரதி டைரக்டர் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மண் வாசனம் மணக்க இருக்கு இந்த படம். கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.